ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்மளுடைய சாம்சங் மொபைலோட பேட்ரி சீக்கிரமாகவே தீர்ந்துருது. ஸோ அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு 7 செட்டிங்ஸை எனேபிள் பண்ணி இது மூலமாக நம்ம பேட்ரி ட்ரெயின் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தோம். அதையை தொடர்ந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் சேம் உங்கள் சாம்சங் மொபைலில் யூஸ்ஃபுல்லான நம்மளுடைய மொபைலில் டிஃபால்ட்டாகவே ஆன் ஆகிருக்கக்கூடிய சில செட்டிங்ஸை நம்ம ஆஃப் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய பேட்ரி இன்னும் ட்ரைன் ஆகாமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத செட்டிங்ஸ் எல்லாம் எது ஆஃப் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் சேம் கண்டென்ட்டோட இன்னும் முக்கியமான நிறையா இருக்குங்க. அதனால தான் இப்போவே நான் சொல்லிடுறேன், நிறையா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறதுனாலேயே நம்ம மொபைல் பேட்டரி லாஸ் ஆகிட்டே இருக்குது, அங்கங்கே உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதையெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஃபால்ட்டாகவே நம்மளுடைய சாம்சங் மொபைலில் நிறைய செட்டிங்ஸ் ஆன் ஆகிருக்கும் மெனுக்குள்ளே. அதையெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறதுங்கிறத ஒரு 5 to 6 செட்டிங்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்லேருந்து அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேன்னு இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேட்டரியை பற்றி பார்த்தோம், இந்த வீடியோவில் டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிஸ்பிளேக்குள்ளே நிறைய விஷயங்களுக்கு என்னென்னு பார்ப்போம். டிஸ்பிளேக்குள்ளே லைட் அண்ட் டார்க்னு இருக்கும். டிஃபால்ட்டாக லைட் மோடில் இருக்கும். டார்க் மோடுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகிடும். அமோல்டு டிஸ்பிளே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பிக்சல்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிரும். பிளாக் பிக்சல்ஸ் ஆஃப் ஆகிறது மூலமாக நிறைய மொபைல் பேட்டரியை சேவ் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை, லைட் மோட்லேயே எனக்கு இருக்கணும் அப்படின்னா லைட் மோடுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்க. ஆனால் ஈவினிங் டைம் மட்டும் நம்ம டார்க் மோட் மாற்றிக்கலாம். கீழே இருக்கிற டார்க் மோட் செட்டிங்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்க. இதில் டர்ன் ஆன் ஆஸ் ஷெட்யூல்டுன்னு இருக்குது, அதை எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணோன்னே சன்செட் டு சன்ரைஸ் ஃபஸ்ட்டாக இருக்கிறத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் ஆன உடனே டார்க் மோடு வந்துடும். அதுக்கப்புறமா மார்னிங் டைமு லைட் மோடுக்கு மாறிடும். இல்லை நான் கேட்குற டைமுக்கு மட்டுமே எனக்கு டார்க் மோடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கஸ்டம் ஷெட்யூலுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற செட் ஷெட்யூலை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ன்ட்டு இருக்குங்களா, ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்டு ஒரு 9 மணி பிஎம்னு போட்டு அடுத்தது எண்டு போங்க. எண்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டைம் 9 மணி நைட்டு கொடுத்துருக்கோம். எண்டு கிளிக் பண்ணிவிட்டு 5 AM கொடுத்துட்டு இப்போ நீங்கள் டன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் செட் ஆகிடுச்சு பாருங்கள். நைட்டு 9 மணி ஆனோடனே டார்க் மோடுக்கு வந்துடும், காலையில் 5 மணி வரைக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு 5 மணிக்கு மேலே லைட் மோடுக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நைட் டைம் யூஸ் பண்ணும் பொழுது டார்க் மோடில் ஒர்க் ஆகிறதுனால உங்களுடைய பேட்டரியோட பவரை நீங்கள் நிறையா சேவ் பண்ணிக்க முடியும். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா டார்க் மோட் செட்டிங்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வாங்க. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறமா பிரைட்னஸ், இப்போ பிரைட்னஸ் கொடுத்துருக்கீங்க. இதில் மேனுவலாகவே இந்த பிரைட்னஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த பிரைட்னஸ்க்குள்ளேயே கீழே பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் பிரைட்னஸ்ன்ட்டு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ இந்த அடாப்டிவ் பிரைட்னஸ் வெளியே இருக்கக்கூடிய, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே கதவை சாத்தி வச்சுருந்தோம்னா ஒரு லைட் வெளிச்சம் வரும், கதவை திறந்து வச்சுருந்தோம்னா ஒரு லைட் வெளிச்சம் வரும் இல்லைங்களா. அப்போது இந்த அடாப்டிவ் பிரைட்னஸை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீனோட வெளிச்சத்தை கம்மி பண்ணுறதும் அதிகம் பண்ணுறதும் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருட்டில் இருக்கீங்கன்னா பிரைட்னஸ் இது அதிகமாக காமிக்கும், கொஞ்சம் வெளிச்சத்தில் இருந்தீங்கன்னா பிரைட்னஸை கொஞ்சம் கம்மியாக்கணும். அதாவது ரெண்டையும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு காணும். அதனால் அடாப்டிவ் பிரைட்னஸ் ஆஃபில் இருந்துன்னா ஆன் பண்ணிக்கங்க. அடுத்தது மோஷன் ஸ்மூத்னஸ், அது கீழே பார்த்தீங்கன்னா மோஷன் ஸ்மூத்னஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பாருங்கள் மேலே 2 கொடுத்துருக்கு, அடாப்டிவ் அண்டு ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த அடாப்டிவ் அண்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளே கீழே உங்களுக்கு அனிமேஷன் அஃபெக்ட், இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறீங்களா ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் சேட்டில் போய் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராமோ சோசியல் மீடியாவோ, இல்லை அப்ளிகேஷன் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் மூவ் பண்ணுறதோ, நோட்டிஃபிகேஷன் நிறையா வந்திருக்குன்னு மூவ் பண்ணுறதோ, அப்போ மூவ் பண்ணும் பொழுது நடக்கக்கூடிய ஸ்க்ரோலிங் இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா மோஷன்னு சொல்லுவோம், மோஷன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இதில் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு அடாப்டிவில் இருக்குது. இது அடாப்டிவில் இருக்கும் பொழுது ஸ்மூத்தாக இருக்கும், இந்த மூவ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். இதோட ரிஃப்ரெஷ் ரேட் 90 Hz. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் யூஸ் ஆச்சுன்னா
ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேட்டரி பவரை இந்த அடாப்டிவ் மூலமாக உறிஞ்சிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ தட் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாண்டோட கிளிக் பண்ணிங்க. இதுலேயே சொல்லியிருக்கேன் பாருங்கள், கெட் லாங்கர் பேட்டரி லைஃப். அப்போது இது 90 வாட்ஸ் மேலே அடாப்டிவ் வருது, இது வந்து 60 வாட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட். அப்போது 60 ஹவர்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேட்டரி வந்து லாங் லைஃபாக வரும். ஓகேங்களா? ஸோ 60 ஹவர்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டுங்கிறது ஸ்டாண்டர்டு. அதனால் ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே அப்படியே நீங்கள் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் டைம் அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் டைம் அவுட்னா நீங்கள் எவ்வளோ நேரம் மொபைலை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மொபைலை வந்து லாக் பண்ணிடும். இதுதான் ஸ்க்ரீன் டைம் அவுட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ மேக்ஸிமம் 1 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. 1 மினிட்டுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, இல்லை 2 மினிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படின்னா 2 நிமிஷம் வரைக்கும் உங்கள் மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா உங்கள் மொபைல் லாக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடும். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணோம்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ தட் மொபைல் ஒர்க் ஆகுது. அந்த 2 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு ஆனில் இருக்கும். இதே இது நீங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 30 நிமிஷம் இதெல்லாமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஆஃப் ஆகாமல் ஆன்லேயே இருக்கும். ஆனில் இருக்க உங்களுடைய மொபைல் பேட்டரி அதிகமாக லாஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதனால் இதில் மேக்ஸிமம் 1 நிமிஷம் வைங்க, இல்லை எனக்கு இன்னும் தேவைன்னா 2 நிமிஷம் வைங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க, நிறைய பேட்டரி லாஸ் ஆகும். இப்போ டாப்பில் ஸ்க்ரீன் டைம் அவுட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டச் ப்ரொடெக்ஷன் டிசேபிளில் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. இதோட வேலை என்னென்னா, நீங்கள் பாக்கெட்டில் உங்கள் மொபைலை வைக்கும் பொழுது உங்களுடைய கையோ இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மற்றவங்களுடைய கையோ உங்கள் பாக்கெட்டை டச் பண்ணும் பொழுது, உங்களுடைய ஸ்க்ரீனில் டச் பண்ணும் பொழுது உடனே உங்கள் மொபைல் ஆன் ஆகி வேறு ஏதாவது கால்க்கு இது போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ப்ரொடெக்ஷன் தான் இது. பாக்கெட்லேயோ பேக்லேயோ உங்கள் மொபைல் இருக்கிறத சென்சார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா டச் பண்ணக்கூடிய சென்ஸை உணர்ந்து உடனே மொபைலை வந்து ஆஃப் பண்ணி டார்க் மோடுக்கு கொண்டு போயிடும். ஸோ இது பண்ணுறதுனால நீங்கள் ஆஃப் பண்ணாமல் ஒரு மொபைலை நீங்கள் போட்டுறீங்க, அது போட்டு உங்கள் பேட்டரி ட்ரைன் ஆகிட்டு இருக்கிறத லைட்டாக இது ஸ்டாப் பண்ணும். அடுத்து டச் சென்சிட்டிவிட்டி எனேபிளில் இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிக்கங்க. இது என்னென்னா, இப்போ நம்ம எப்போவுமே நம்முடைய மொபைலுக்கு டிஸ்பிளேக்கு மேலே ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருப்போம். அப்போ ப்ரொடெக்ஷனுக்காக இந்த டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருக்கோம். இதுலேயே நம்மளுக்கு குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி நல்லா இருக்குது. டெம்பர் கிளாஸோட குவாலிட்டி நம்மளுக்கு தெரியறது கிடையாது. எதுக்காக டெம்பர் கிளாஸ் ஹை ப்ரைஸில் இருக்குது, மீடியம் ப்ரைஸில் இருக்குது, லோ ப்ரைஸில். லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய டெம்பர் கிளாஸை ஒட்டினீங்கன்னா சென்சிட்டிவிட்டி, அந்த டச் பண்ணுறீங்க இல்லையா, மொபைலை டச் பண்ணக்கூடிய டிஸ்பிளேயில் டச் பண்ணக்கூடிய அந்த எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். சரிங்களா? மீடியம்னா கொஞ்சம் லைட்டாக இருந்து, அதிகமான காசு போட்டு நீங்கள் வாங்கின டெம்பர் கிளாஸ் ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் பண்ணக்கூடிய சென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ டச் சென்சிட்டிவிட்டி எனேபிள் பண்ணிங்கன்னா லோ குவாலிட்டியில் நீங்கள் ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கி ஒட்டியிருக்கீங்க, அதோட டச் பண்ணக்கூடியது சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்போ டச் சென்சிட்டிவிட்டியை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா நீங்கள் லோ குவாலிட்டியில் டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருந்தாலும் டச் பண்ணுறப்போ நல்லா ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதுக்காக தான் இந்த டச் சென்சிட்டிவிட்டி. இதை ஆன் பண்ணுறது மூலமாக பேட்ரி ட்ரெயின் ஆகும். புரியுதுங்களா? அதனால பேட்ரி ட்ரெயின் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நல்ல குவாலிட்டியான டெம்பர் கிளாஸை ஒட்டிட்டு டச் சென்சிட்டிவிட்டி ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணுங்கள். இது ஆஃபில் இருக்கிறது தான் பெஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சேவரை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ஃபோட்டோஸு, ஃபோட்டோ டேபிள், ஃபோட்டோ ஃப்ரேமு, கலர்ஸு, நன்னுன்ட்டு இது என்ன பர்பஸ்க்குன்னா, நீங்கள் எப்போ உங்கள் மொபைலில் சார்ஜ் போடுறீங்களோ சார்ஜ் போடும் பொழுது உங்களுடைய மொபைலில் அனிமேஷன் எஃபெக்ட் வர்றதுக்காக தேவையே இல்லாத ஒரு ஆப்ஷன்னா இதை சொல்லலாங்க. சார்ஜ் போட்டு நம்ம உட்காந்து மொபைலை பார்த்துட்டு போகிறது கிடையாது. சார்ஜ் போட்டு நம்ம பட்டுக்கு வேறு ஏதாவது வேலையை செஞ்சுட்டு போகிறோம். சார்ஜை போட்டதுக்கப்புறமா நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸையோ வீடியோஸையோ இல்லை ஸ்க்ரீனோட கலரை மாற்றுற வேலையை இது செய்யுங்க. அதனால் இந்த ஃபோட்டோலையோ ஃபோட்டோ டேபிள்லேயோ கீழே இருக்கிற அந்த 4 ஆப்ஷனில் எது ஆனில் இருந்தாலும் சரி, உடனே மேலே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய நன்னுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. நன்னுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நார்மலாக சார்ஜ் போடும் பொழுது ஆஃபில் தான் இருக்கும். சரிங்களா? இந்த நன்னை தவிர மற்றது எதில் இருந்தாலும் பேட்ரி நிறைய ட்ரெயின் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதை நன்னில் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் லெஃப்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் சேவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒரு ஸ்டெப் வெளியே வந்துடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டிஸ்பிளே மெனுவில் இருக்கக்கூடிய பேட்ரி ட்ரெயின் ஆப்ஷனை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துருந்தோம்.
இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சாம்சங் மொபைலில் இருக்கக்கூடிய பேட்ரி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறது எப்படி, நம்ம பேட்ரி எப்படி லாங் லைஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி அடுத்து கண்டினியூ வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க, ஹைப் பாயிண்ட்ஸை மறக்காமல் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பாய்.